திமுக அப்படிங்கிற ஒரு பேர் இயக்கத்தை, ஒரு மிகப்பெரிய கட்சியை தமிழ்நாட்டில் மீண்டும் அதிகாரத்திற்கு வரவிடாம செய்யணும் அப்படின்னா மோடி கிட்ட, ஆர்எஸ்எஸ் கிட்ட, பாஜக கிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அவங்களோடு தொடர விடாம செய்கிறது, அவங்கள வெளியேற்றுறது. இந்த வேலையை ஆர்எஸ்எஸ் பல வருடங்களாக தமிழ்நாட்டில் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல ஆட்கள் வழியாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், திமுகவிற்கு ஒப்பான இன்னொரு மிகப்பெரிய கட்சி அதிமுக. அதனுடைய நிலைமையை எப்படி இன்னைக்கு பாஜக, ஆர்எஸ்எஸ் கச்சிதமாக முடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இப்போ அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது திமுக தான். அப்போ திமுகவை இல்லாமல் செய்யணும். அதற்கு சமீபத்தில் கையில் எடுத்திருக்கக்கூடிய, ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் விஜய் அப்படிங்கிறத நேற்று நடந்த ஆனந்த விகடன் புத்தக வெளியீட்டு நிகழ்வு, அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு நிகழ்வு உறுதி செய்திருக்கிறது. மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வணக்கம். நேற்றுக்கு சென்னையில் விஜய் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு, அதாவது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறித்த புத்தக வெளியீட்டு நிகழ்வு. இதில் விஜய் பேசியிருப்பது தொடர்பாக இன்னைக்கு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். அதாவது டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிறது நமக்கு உடனடியாக ஞாபகம் வர்றது என்ன? நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இல்லையா? அவருடைய மிகப்பெரிய உழைப்பினால் இந்தியாவிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகத்தான பங்களிப்பு இல்லையா? இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளில் ஒரு புத்தக வெளியீடு, அதில் விஜய் கலந்துக்கிறார். கலந்துக்கும் போது டாக்டர் அம்பேத்கரை பற்றி அவர் பேசுகிறார், சரி. அவருடைய பெரும் சாதனைகளை பற்றி பேசுகிறார், சரி. ஆனால் என்ன, டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு இன்றைக்கு யாரால் ஆபத்து என்பதை விஜய் பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா? அரசியலமைப்பு சட்டத்திற்கு இன்றைக்கு யாரால் ஆபத்து? மோடியால் ஆபத்து, ஆர்எஸ்எஸ்ஸால் ஆபத்து, பாஜகவால் ஆபத்து. மறக்க முடியுமா யாராவது? அதனால தான் இந்தியா கூட்டணியை சார்ந்த ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின், பினராயி விஜயன், இப்படி இந்தியாவுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போகிற இடத்திலெல்லாம் என்ன சொல்கிறார்கள்? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆர்எஸ்எஸ்ஸால், மோடியால் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? கையில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நகலை எடுத்துக்கொண்டு இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்திய மக்களை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு பேராபத்து இருக்கு. அப்போ அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பற்றி, மோடியை பற்றி, பாஜகவை பற்றி அம்பேத்கருடைய நினைவு நாளில் விஜய் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவார் அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே அது இல்லை. சரி, இப்போ விஜய் பேசின விஷயத்துக்கு வருவோம். அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது அந்த உரையை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் சொல்றாரு, கடைசியாக ஒன்று சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்துக்கலனாலும் கூட அவருடைய மனம் இங்கே தான் இருக்கு, அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை அவர் சொல்றார். அவர் ஏன் இந்த நிகழ்வில் கலந்துக்கல அப்படின்னா, கூட்டணி கட்சியினுடைய நிர்பந்தம். கூட்டணி கட்சினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்பந்தம். அதன் மூலமாகத்தான் திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல. இல்லைன்னா அவர் கலந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கிறார். இந்த இடத்துல தான் நாம் விஜயை பார்த்து ஒரு கேள்வி வைக்க வேண்டியது. திருமாவளவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. திருமாவளவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல்வாதிகளை எல்லாம் சந்தித்து, அவர்களோடு பேசி, உரையாடி, பல்வேறு மிகப்பெரிய தேர்தல்களை சந்தித்து இன்றைக்கு இந்த இடத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் இல்லையா? அவர் இந்தியாவுடைய மிகப்பெரிய அரசியல்வாதிகளோடு உரையாடி, அவர்களோடு பேசி, மிகப்பெரிய அரசியலை நடத்தி இந்த இடத்திற்கு வந்திருப்பவர் அவர், சரியா? நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இவருக்கு மிகப்பெரிய நிர்பந்தம் கொடுத்திருப்பதன் காரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல அப்படின்னு சொல்றதன் மூலமாக திருமாவளவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு சொந்தமாக முடிவெடுக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறத விஜய் சொல்லி இருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் இன்றைக்கு வருது இல்லையா? திருமாவளவனை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கூடுதலாக இந்த நேரத்தில் வைக்க வேண்டியது இருக்கு. சரி, நீங்க யாருடைய நிர்பந்தத்தின் பேர்ல நீங்க அரசியல் கட்சி துவங்குறீங்க? எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? மாஸ்டர் திரைப்படம் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரெய்டு நடக்குது இல்லையா? அதன் தொடர்ச்சியாக நீங்க ஒரு வாகனத்தில் சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறீர்கள் இல்லையா? அந்த வாகனத்திற்குள்ள என்ன நடந்தது, என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் அது மர்மமாக தான் இருக்கு இல்லையா?
அதன் பிறகுதான் நீங்கள் அவசரமாக கட்சி துவங்கணும் இல்லையா? ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்குது இப்படின்னு ஆர்எஸ்எஸ் கடந்த 40 வருடமாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை துவங்குறீங்க. சரி, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன, நீங்கள் அந்த மேடையில் இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கலாம். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இந்த மழை வெள்ளம் வரும்போது, இயற்கை பேரிடம் வரும்போது நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. சரி, அதை எம்ஜிஆர்லேருந்து காமராஜர்லேருந்து எல்லாரும் இதை பண்ணியிருக்கிறாங்க, சரியா? இதை விட்டுருவோம். நான் என்ன கேட்குறேன் விஜய்கிட்ட அப்படின்னா, பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள், இப்போ தமிழ்நாடு ஆகட்டும், அல்லது நீங்கள் பார்க்குற மாதிரி கேரளாவாகட்டும், அல்லது மேற்கு வங்கமாகட்டும், இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை சந்திக்கும் போது அவர்கள் கேட்கக்கூடிய தொகையை கொடுக்காமல் இன்னமும் இழுத்தடித்து கொண்டிருக்கக்கூடிய மோடி, அமித்ஷா ஆட்களை பற்றி ஏன் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க? குஜராத்திற்குன்னா கேட்டதை விட கூடுதலாக கொடுக்கக்கூடிய மோடி இல்லையா? உத்தரப்பிரதேசத்திற்கு கேட்டதை விட கூடுதலாக கொடுக்கக்கூடிய அமித்ஷா ஆர்எஸ்எஸ்காரங்க. ஆனால் தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது, தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, இவர்கள் கேட்கக்கூடியதை கூட கொடுக்காம, நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறத கூட கொடுக்காம இருக்கக்கூடிய மோடியினுடைய, அமித்ஷாவுடைய பித்தலாட்டத்தை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் பரவாயில்ல போல இருக்கு, இவர் ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படி மணிப்பூர் விஷயத்தை அப்படி தொடுறீங்க. மணிப்பூரில் 1.5 வருஷமாக அந்த மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க. ஆனால் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன சிறு பிரச்சனையை மோடியால், அமித்ஷாவால், ஆர்எஸ்எஸ்காரர்களால் அங்கே சரி செய்ய முடியலை அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ அந்த அளவுக்கு கேடுகட்ட ஒரு ஆட்சியை சொல்கிறாங்க. இப்போது சில பேர் சொல்கிறாங்க விஜய் பற்றி பேசும்போது, இப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி விஜய் பேசினா அது பல கோடி மக்களை போய் சேர்ந்துரும் இல்லையா? அப்படி அதனுடைய ஒரு பாசிட்டிவ் சைடை நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன தெரியுமா, டாக்டர் அம்பேத்கருடைய கட் அவுட் அவருடைய மாநாட்டில் வைக்கிறாங்க, சரி நல்லது. ஆனால் பகவத்கீதையை அவர் தூக்கி பிடிக்கிறார். கூடுதலாக என்ன, பாயசம், பாசிசம் இப்படின்னுலாம் உளர்றாரு. இது எத்தனை கோடி இளைஞர்கள்ட்ட போய் சேரும் இல்லையா? அது மிகப்பெரிய ஆபத்து இல்லையா? அது மிகப்பெரிய சிக்கல் அல்லவா? இதை என்னைக்காவது நம்ம உணர்ந்திருக்கிறோமா? அப்போது ஒரு முதிர்ச்சியான ஒரு நபர் அப்படிப்பட்ட விஷயங்களை யாராவது முன்வைப்பாங்களா? இப்போ எழுதி கொடுக்கறத அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. யார் எழுதி கொடுக்குறா அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் திராவிட கழகங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தம் இது ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ்க்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பெரும் கனவு. இந்திய மாநிலங்கள்லேயே இந்த மாநிலத்தை தான் கைப்பற்றணும் அப்படின்னு பெரும் கனவோடு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பல்வேறு திட்டங்களோடு வந்திருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு விஜயை களமிறக்கி இருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை நீங்கள் அந்த அந்த மேடையை பார்த்தா கூட இந்த ஆதவ் அப்படிங்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு நபர், அதே மாதிரி அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் ஆனந்த் டெல்டும்டே, நீதியரசர் சந்துரு, இவங்களெல்லாம் நீங்கள் கொண்டு வரதன் மூலமாக ஒரு பேலன்ஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு திட்டம் அந்த மேடையில் நடந்திருக்கும் நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஆனால் இதற்கு பின்னால் எல்லாம் ஆதவ் உட்பட, விகடன் உட்பட ஆர்எஸ்எஸ்க்கு புரோக்கர் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதில் முதன்மையான ஆள் விஜய் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. நான் ஒன்று சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை விஜய் நினைத்தாலோ ஆர்எஸ்எஸ் நினைத்தாலோ இங்கே எதுவுமே பண்ணிட முடியாது. ஏன்னா அது அந்த அளவிற்கு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம், சரியா? நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிகாரத்திற்கு வரவிடாமல் செய்யணும்னா ஆர்எஸ்எஸ் கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் இந்த கூட்டணியை உடைக்கிறது. ஆனால் அந்த கூட்டணியை உடைக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சா மட்டும்தான் அது முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் தோக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சா மட்டும்தான் அது முடியும். அதுவரையிலும் எத்தனை விஜய் வந்தாலும், அல்லது எத்தனை ஆர்எஸ்எஸ்காரர்கள் வந்தாலும், எத்தனை மோடி வந்தாலும் அந்த இயக்கத்தை தமிழ்நாட்டிலிருந்து எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.